ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி குட்டீஸ் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. ஸோ அதனால் பிரியாணி செய்ய போகிறேங்க. இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி ரைஸை வந்து நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி மசாலா பட்டை இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 6 ஸ்பூன் போல் எண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயோட அளவை வந்து கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். ஸோ 6 ஸ்பூன் எண்ணெய் வந்து நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடான அதுக்கப்புறம் கறி மசாலா பட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து 4 பச்சை மிளகா நான் நீட்டாக சீவி வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்கள் கீரி போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நான் நீள நீளமாக வெட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெட்டிக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். நார்மலாக நம்ம வந்து வீட்டில் செய்கிறது வந்து எப்படி செஞ்சாலும் வந்து வீட்டு சமையலோட டேஸ்ட் வந்து அது வேறு மாதிரி இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்றத விட வீட்டில் நம்ம சாப்பிட்றது தான் வந்து ஹெல்த்தியும் கூட. வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணலாம். நான் வந்து 2 ஸ்பூன் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வந்து நம்ம ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா அது வந்து வதங்கணும். இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணலாம். தக்காளி நான் ஒரு 5 தக்காளி போல் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம புதினா வந்து ஒரு 2 கைப்பிடி நான் போட்டிருக்கேன். புதினாவையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்குங்க. ஸோ எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இதுக்கப்புறமா நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நான் ஆட் பண்ணுறேன். நான் 1 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சிக்கனுக்கு தேவையான சால்ட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். சிக்கனுக்கு தேவையான சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சால்ட்டை ஆட் பண்ணோன்னா கறிக்கு வந்து உப்பு கரெக்டாக வந்து பிடிச்சிரும். ஸோ அதனால் வந்து போட்டு நல்லா கிளறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணணும் பார்த்திங்கன்னா, மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காரம் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
இங்கே குழந்தைங்க வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா பேக்கெட் வந்து அரை பேக்கெட் நான் ஆட் பண்ணியிருக்கேன், 10 ருபீஸ்து. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிரியாணி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறணும். நல்லா கிளறின உடனே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 4 டம்ளர் அரிசி வந்து போட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணியை வந்து வச்சுக்கணும். இப்போ 4 டம்ளர் அரிசிக்கு வந்து நம்ம வந்து 7 டம்ளர் தண்ணி வந்து நம்ம அந்த எந்த கிளாஸில் எடுத்தோமோ அதே கிளாஸில் வந்து 7 டம்ளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வந்து நான் வந்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வந்து புதினாவை ஆட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதாங்க. நம்ம வந்து குக்கர் வந்து மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு. நான் கரெக்டாக 3 விசில் வச்சுருக்கேன். ஒரு சிலர் 2 விசில் வைப்பாங்க. நான் வந்து 3 விசில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எங்கள் குட்டீஸ்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பிரியாணி. நல்லா உடையாமல் குழையாமல் நல்லா வந்திருக்கு. கமெண்ட்ஸில் நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும் விருப்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள். நான் இந்த விஷயம் மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.